பிடிக்காதா? இல்லாட்டி அங்க அதுதான் சாப்பாடுன்னு சாப்பிடணுன்ற மாரியா சந்தோஷ்? ஏன் சந்தோஷ்? அ சாப்பாடுலாம் ஃப்ரீ கிடையாதா சந்தோஷ் உனக்கு? நம்மளே தான் சாப்பிட்டுக்கணுமா? ஐயய்யோ! அப்படிலாம் எப்படி சந்தோஷ் இவ்வளோ தூரம் போய் வேலை பார்க்குற? நல்லா சாப்பிட்டா தானே செய்ய முடியும். அதில போயிட்டு கை வச்சோம்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து நம்ம இவ்வளோ தூரத்தில இருக்கிறோன்னு ஒரு மன கஷ்டம் இருக்கும். கூட சேர்த்து சாப்பாடும் நம்ம சரியா சாப்பிடாம இருந்தோம்னா, நம்மளால சரியா செய்யவே முடியாது சந்தோஷ். ஏதோ ஒரு விஷயம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வீட்ட விட்டு வரோம். ஓகே. அதோட நிப்பாட்டினா பரவால்ல. சாப்பாடும் சேர்த்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இங்கே எங்கேயாச்சும் நீ ட்ரை அவசரப்பட்டுட்டியா? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஒரு சான்ஸ் இல்ல. கவலைப்படாத சந்தோஷ். கண்டிப்பா கடவுள் உனக்கு நீ எதிர்பார்க்குற மாரி ஒரு நல்ல வேலை உனக்கு குடுப்பாரு. நீ எதிர்பார்க்குற சம்பளம். கவலைப்படாத. உனக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சந்தோஷ். ஓ! அப்படியா? ஓகே, ஓகே சந்தோஷ். ஆனா 33க்குன்றது ரொம்ப கம்மி தான். இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீ போயிட்டு, அது ரொம்ப கம்மி சம்பளம் தான். எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல நெனச்சா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படியே சந்தோஷ். ஓஹோ! யாருப்பா ஜகா? என்னதான் பேசுறீங்கன்னு ஒண்ணும் புரியல எனக்கு உங்க கமெண்ட்.